என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு மின்சாரம் தேவைப்பட்டது. இன்னைக்கு சம்மர்ல கூட தமிழ்நாட்டுடைய மின்சார தேவை 21,000 மெகாவாட் தான். ஆனா தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய இப்ப மின்சாரம் தனியார் மற்றும் அரசு துறையில 36,000 மெகாவாட் அதிகமாக இருக்கிறது. மின்மிகை மாநிலமா ஆகிவிட்டோம். இனிமேல் என்எல்சியோட அதுல பங்கு பாத்தீங்கன்னா 2,000 மெகாவாட் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த என்எல்சியே நமக்கு தேவை கிடையாது. நீங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல இந்த என்எல்சி 1300 கோடி கிட்ட அவங்களுடைய வருமானம் வருது. அந்த அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாம் ஒரிசா, மத்திய பிரதேஷ், அந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் தான் அவங்க அதை டெவலப் பண்ண வச்சுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு கொடுக்கறது இல்ல. அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் வச்சு நமக்கு தடுப்பணைகள் கட்டி கொடுக்க சொல்லுங்க, இல்ல நெல் கோடவுன் கட்டி கொடுக்க சொல்லுங்க. நம்ம கிட்ட காசு இல்ல, நிதி நிலைமை நெருக்கடின்னு சொல்ற அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல எல்லா மாவட்டத்துக்கும் அவங்க கட்டி கொடுக்கணும் தடுப்பணைகள். அதை அவர்களிடம் நீங்கள் கண்டிப்பா கேட்க வேண்டும். அதே போல 40,000 ஏக்கரை அவங்க அழிச்சிட்டு தான் ஒரு அப்படியே நைட்டோட நைட்டா மக்கள் எல்லாம் கொண்டு போய் விஜய மாநகரன்ற ஊர்ல கொண்டு போய் தங்கிட்டாங்க. மூட்டை முடிச்சோட ஒரு வெளியூர்ல அகதிகளா போய் சேர்ந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னும் 60,000 ஏக்கர் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுக்கு பயங்கர முனைப்பா அவங்க செயல்பட்டாங்க. அது சமயம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ பேரோட போய் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்எல்சிக்கு போட்டு போடும் போராட்டத்தை செஞ்சாங்க. அப்ப வஜ்ரா வாகனத்தை கொண்டு வந்து அந்த போராட்டம் அடக்கப்பட்ட முயற்சி நடந்தது. அதெல்லாம் மீறி எல்லாம் பெரிய போராட்டம் நடந்தது. அதனால இன்னொரு 60,000 ஏக்கர் எடுப்பதற்கு கண்டிப்பாக அதை அனுமதிக்க கூடாது. அதை தமிழக அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும்.